ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முள்ளங்கி சாம்பார் செய்முறை. 200 கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கணும். 3 டம்ளர் தண்ணி போட்டுக்கணும். 1/4 கிலோ தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். 5-6 பல்லு பூண்டு, ஒரு 10 சாம்பார் வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது குக்கர் விசிலுக்கு விட்டுடலாம் பருப்பு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் குக்கர் ஓபன் பண்ணி இது பருப்பு வேகிடுச்சு, இது பருப்பு கடைஞ்சிக்கலாம். இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல இது கடைஞ்ச பருப்பு போட்டுக்கலாம். 1/4 கிலோ முள்ளங்கி வாஷ் பண்ணி கட் பண்ணது இதில் போட்டு தேவையான சால்ட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வாஷ் பண்ணி ஊற வச்சது இது புளி தண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி இது முள்ளங்கி வேகிறதுக்கு விசிலுக்கு விட்டணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி முள்ளங்கி வேகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனோட ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10 சாம்பார் ஆனியன் போட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது சாம்பார் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா முள்ளங்கி சாம்பார் தயார். ஒரு கடாய் வச்சு தேவையான ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடன் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 ஆனியன் கட் பண்ணது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஆனியன் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான சால்ட் போட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 kg உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணது கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 டம்ளர் தண்ணி போட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டு இது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மூடி போட்டு விட்டுடலாம். கொத்தமல்லி தூவி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி விட்டாக்கா அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் தயார். சுட சுட சாதமும் தயார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் பண்ணாக்கா முள்ளங்கி சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் தயார். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.